காங்கிரஸ் எப்போ இணைய போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து இந்த மாத இறுதிக்குள் தாவேகா பக்கம் வந்துடுவாங்க. அதுதான் எனக்கு கிடைத்த தகவல். ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ். அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அதே நேரம் வந்து தாவேகா அதிக சீட்டு தர்றாங்கங்கிறத வச்சு நீங்கள் தாவேகா கூட்டணிக்கு வந்தால் அது வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பலவீனமாக பார்க்கப்படும். இவ்வளோ நாள் இருந்த திமுக விட்டுட்டு இந்த அதிக சீட்டுக்காக ஓடிட்டாங்களேங்கிற ஒரு அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க என்னன்னா ஒரு பொருத்தமான ரீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரீசன்கிறது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை. உங்களுக்கு 10 சீட்டு தான் தர்றேன் அப்படின்னு திமுக சொன்னால் அதை வந்து இவங்க அழகான ஒரு காரணமாக வச்சு இந்த பக்கம் நகர்ந்துருவாங்க. அப்போ அது வரணும்னா அங்கே திமுகவில் வந்து தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படணும். ஓகே. ஸோ அந்த சம்பவத்துக்காக அந்த சடங்குக்காக காங்கிரஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் அப்படி ஒரு காரணத்தை வைத்து காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் வந்த பிறகு அடுத்து வருகிற கட்சி விசிகாவாக இருக்கும். என்ன காரணம்னா, விசிக தலைவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு, பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணிக்குள் விசிக இருக்காது அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா அது திமுகவால் தான் முடியும். அப்போ ராமதாஸ் திமுகக்குள்ள என்ட்ரி ஆனால் விசிக அங்கிருந்து வெளியேறும். இப்போ அவர்கள் போவதற்கு வேறு போக்கிடம் கிடையாது, தாவேகாவை நோக்கி தான் வந்தாகும். இது எல்லாமே அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் செல்லாத ஓட்டு தான். அந்த செல்லாத ஓட்டு எங்கே இருந்தாலும் எந்த கூட்டணிக்கு நன்மை கிடையாது. அதிலும் முக்கியமாக அந்த ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் ஆல்ரெடி போயிட்டார். இப்போ வைத்திலிங்கம், வெல்லமண்டி நடராஜெல்லாம் போகிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்ங்கிறது ஒற்றை நபர் தான். அந்த ஒரு நபர் கட்சி எங்கே இருந்தா என்ன? அதனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை.